கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் யாவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள யெகோவா தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் பெருக கடவுது என்ற வாழ்த்துரை தெரிவித்துக் கொண்டு, இந்த நாளிலும் நம்ம கடந்த வாரத்திலேயே லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள் பார்த்துட்டோம். ஆனா அநேக டிஸ்டர்பன்ஸ், அது மட்டும் இல்லை, இன்னைக்கு தஞ்சாவூர் ஜனங்களும் கொஞ்சம் பேர் சேர்ந்திருக்காங்க. அதனால நம்ம மறுபடியும் 19ஆம் அதிகாரம் நம்ம முதலாவது வசனத்துல இருந்து நம்ம தியானிக்கலாம். அப்ப லேவியராகமம் சவுண்ட் கம்மியா இருக்கு. இப்ப கேக்குதுங்க சார்? சவுண்ட் கம்மியா இருக்கு. இப்பங்க சார் கேக்குதுங்களா? ஓகே சார். லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்துல இன்னைக்கு நம்ம முதல் 2 வசனங்கள் நம்ம வாசிக்க கேட்கும்போது, பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் அப்படிங்கிறது தான் இந்த வசன பகுதி. அப்ப இங்க நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, பிதாவாகிய தேவன் பரிசுத்தரா இருக்கிறது போல அவருடைய பிள்ளைகள் நாமும் என்ன பண்ணணும்னா பரிசுத்தரா இருக்கோங்கிறது தான் இந்த ஒரு வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இதுல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, தகப்பன் பரிசுத்தரா இருந்தாருன்னா அவரை போலவே அவருடைய பிள்ளைகளும் பரிசுத்தமா இருக்கும். அப்ப நம்ம காட்டக்கூடிய கிரியைகள், நடவடிக்கைகள் எல்லாமே பரிசுத்தமா இருந்தாதான் பார்ப்பா தகப்பன் மாதிரியே பிள்ளை அப்படிங்கிறது மற்றவங்களால சொல்லப்படும்படியாக நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் காணப்படணும் அப்படிங்கிறது தான் இங்க நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பாருங்க, பரிசுத்தம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறது தான் அங்க அர்த்தமாக அது நம்ம பார்க்கிறோம். பரிசுத்தம் அப்படின்னு சொன்னா பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறது தான் நம்ம அர்த்தமாக நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப பிரித்து எடுக்கப்பட்டவர்கள்லாம் எங்க இருந்து அப்படின்னு கேட்டோம்னா, இன்னைக்கு நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய பாவங்கள், ஆஹ் தீய பழக்க வழக்கங்கள், இதுல இருந்தெல்லாம் பிரித்து எடுக்கப்பட்டு தெய்வீக சுபாவத்தை வெளிப்படுத்துவதே அந்த பரிசுத்தம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப தெய்வீக சுபாவத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் யார் அப்படின்னு கேட்டோம்னா, முதல்ல அந்த வாய்ப்பு யாருக்கு கிடைச்சதுன்னா ஆதாம் ஏவாளுக்கு. அப்ப இந்த ஆதாம் மற்றும் ஏவாள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டோம்னா, அவங்களுடைய வாழ்க்கையில தேவன் எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுத்தார், அதே அவங்க வாழ்ந்தாங்க. அப்படின்னா பரிசுத்தமாய் இருக்கிறதுக்கு தான் அவங்களுக்கு அழைப்பு, அப்படி வாழ்றதுக்கு தான் அவங்களுக்கு அங்க சொல்லிக் கொடுக்கப்பட்டுச்சு. இன்னும் சரியா சொல்லும்போது, தேவன் அவங்களுக்கு செய்த நன்மைகளை, அவருக்கு செய்த உபகாரங்களை அவங்க வெளிப்படுத்துவது தான் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க செய்வது வண்ணமாக இருக்காங்க. அதாவது தேவன் அவங்களை ஆசீர்வதிச்சு வச்சிருந்தாரு. அந்த ஆசீர்வாதத்தின்படி அவங்க என்ன பண்ண வேண்டியவங்களா இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, தேவன் கொடுத்த வாழ்க்கையை சந்தோஷத்தோடையும் சமாதானத்தோடையும் வாழ கடமைப்பட்டவர்களா இருந்தாங்க. இப்படிப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கை அப்படின்னு நம்ம ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26 வசனத்துல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்கதான் முதல்ல அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு அழைக்கப்பட்டாங்க. சரி, அப்படின்னா இன்னைக்கு இயேசுவை விசுவசிக்கூடிய விசுவாசிகள் எல்லாருமே நீங்க கவனிச்சு பாருங்க, எல்லாருடைய வாழ்க்கை முறையுமே ஒரு கிறிஸ்தவம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் மூலமாக தேவனை வெளிப்படுத்தணும், தேவனை தெரியப்படுத்தணும். அவங்க எப்படி வாழ்றாங்களோ அதை பார்த்தாலே இவங்க கிறிஸ்து அவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை இருக்குங்கிறத தான் நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இன்னைக்கு பரிசுத்தமா ஏன்னா நான் பரிசுத்தரா இருப்பது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்கள்னு சொல்றாரு. அப்படின்னா அதுக்கு ரெலவெண்டான வசனம் நீங்க எடுத்தீங்கன்னா, மத்திய 5ஆம் அதிகாரம் 48ஆவது வசனம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் நமக்கு தெரியும், நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் ஜீவனுக்கு ஏற்ற அதாவது தேவனுக்கு ஏற்ற பிரியமான பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை புத்தியுள்ள ஆராதனைன்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இந்த பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தான் தேவன் என்ன பண்றாருன்னா, அன்னைக்கு மாம்சக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. இன்னைக்கு அதைய பாடமா வச்சு நம்மளுக்கு ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுக்கும் பாடமாக கொடுக்குறாருங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, அப்படி பார்க்கும்போது இப்ப நம்ம லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம வாசி கேட்கும்போது, உங்களில் அவனவன் தன் தன் தாய்க்கும் தன் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும் என் ஓய்வு நாளை ஆசரிக்கவும் தடவீர்கள் அப்படின்னு அங்க சொல்றாரு. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு அங்க சொல்றாரு. அப்படின்னா இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, தன் தன் தாய் தன் தன் தகப்பன்னா இங்க எதை குறிக்குது அப்படின்னு கேட்டா, மாம்ச இஸ்ரேல்கள் ஜனங்களுக்கு அங்க தாய் தகப்பன் யாரு அப்படிங்கிறது நம்ம இதைய மாம்ச ரீதியா எடுத்துக்கொள்ளக்கூடாது, மாம்ச ரீதியா எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படின்னா இது எப்படிதான் எடுத்துக்கொள்றது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, நமக்கு இன்னைக்கு இது ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கு அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரேலுக்கு தகப்பன் யார் அப்படின்னு கேட்டா நம்முடைய பிதாவாகிய தேவன்.
அவ தாய் யாருன்னு கேட்டோம்னா நம்ம உடனே என்ன புரிஞ்சுக்கலாம்னா, நம்முடைய மூத்த சகோதரர் குறிப்பிடும்போது நம்முடைய உடன்படிக்கை. ஆபிரகாமுக்குள்ளான உடன்படிக்கை. இந்த ஆபிரகாமுக்குள்ளான இந்த உடன்படிக்கை மூலமாக தான் அடையாளப்படுத்துறவங்க தான் யாருன்னா சாராள். அந்த சாராள் மூலமாக தான் இன்னைக்கு தேவனோடு நம்ம என்ன பண்றோம்னா, அந்த ஐக்கியப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது அங்க நம்முடைய மூத்த சகோதரர் அங்க குறிப்பிட்டிருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்படின்னா, இப்ப அடுத்து இதே வசனத்துல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. தன் தன் தகப்பனுக்கும், தாய்க்கும் அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? பயந்திருக்க கடவுள்ன்னு இருக்கு. அப்ப பயந்திருத்தல் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டோம்னா, இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ரெவரன்ஸ், டு ஃபியர் இந்த மாதிரி வார்த்தைகள் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. பி அஃப்ரைட் அப்படிங்கிற வார்த்தை கூட குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, நீங்க இதை குறித்து நீங்க தேவன் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு திருச்சட்டங்களாகவே கொடுத்துட்டார். திருச்சட்டங்கள்னா நம்ம 4வது உன் பிதாவையும் மாதாவையும் கனம் பண்ணுவாயாக அப்படிங்கிற ஒரு திருச்சட்டமாக யாத்திராம் 20ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படின்னா இதை குறித்து நம்முடைய மூத்த சகோதரர் ரேப்ரன் நம்பர் அங்க 2528 என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அதாவது பெற்றோர் தங்கள் குழந்தைகள் மேல எப்படி அவங்க ஒரு எப்படி வளர்க்கணும் அப்படின்னு கேட்டா சிம்பிளா என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசாரியனாக நடந்து கொள்ளணும். பெற்றோர் ஒவ்வொருவரும் தங்களுடைய குழந்தைகளுக்கு ஆசாரியர்களாக போல இருக்கணுமா. அப்ப ஆசாரியருடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனிடத்துல பரிஞ்சு பேசுறது மட்டும் இல்ல, ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்ல, அந்த இஸ்ரேல் ஜனங்கள் தவறு செய்யும்போது கண்டிக்கிறது மட்டும் இல்ல, அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒவ்வொரு உபாத்தையாக, அதாவது தேவனிடத்துல பரிந்து பேசுறவங்களாக ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்க அவங்க அவங்களுடைய தலையீடு இருக்கும். அப்படியாக தான் இந்த பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு காணப்படணும் அப்படின்னு கூட அங்க சொல்றாரு. அப்படின்னா பிரதர் இதுக்கு தவறான எக்ஸாம்பிள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டா அப்சலோம் அப்படிங்கிற வார்த்தையை இங்க பதிவு செய்யறாரு ஒரு ரீப்ரிண்ட்ல. ஏன்னா அப்சலோம் எப்படிப்பட்டவரா இருக்காருன்னு கேட்டீங்கன்னா தவறான ரீப்ரிண்ட். அதாவது எப்படின்னா தன்னுடைய தகப்பன் சொல்லை கேட்காத அல்லது தகப்பனுக்கு விரோதியாக எதிரியாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷனாக பார்க்கிறோம் அப்சலோம். அதுக்குரிய தண்டனை என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க அவரு மரணம் தான் அவருக்கு தண்டனை அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இன்னைக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் முன்னோடிகள் யாருதான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க பெற்றோர்கள் தான். அப்படின்னா இங்க ஒருவேளை இதை குறித்து இன்னொரு சண்டே கிளாஸ் பத்தி கூட ரசல் பார் எழுதும்போது பாருங்க, நீங்க தான் உங்க குழந்தைகளுக்கு நீங்க இன்சார்ஜ். அப்படின்னா உங்க குழந்தைகளுக்கு நீங்க தான் என்ன பண்ணி ஆகணும்? கிளாஸ் எடுத்தாகணும். நீங்க தான் உங்க குழந்தைகளுக்கு அங்க கேட்டிசம் சொல்லி தர்றதுல இருந்து எல்லாமே பண்ணி தரணும். ஆனா நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டா, வேற ஒரு டியூஷன் சென்டர் மாரி அல்லது ஒரு கேட்டிசம் சென்டர தயவு செய்து நம்பி நீங்க என்ன பண்ணிறக்கூடாது அப்படின்னு கேட்டா, அந்த பிள்ளைகள கொண்டு போய் ஒப்படைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, இப்ப அந்த கேட்டிசம் சென்டர் எடுக்கக்கூடிய பவர் பெற்றோருக்கும், குழந்தைகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவை இந்த கேட்டிசம் சென்டர் என்ன பண்ணுதுன்னா, அவங்க எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கும்போது இப்ப பெற்றோர் மேல இருக்கக்கூடிய மதிப்பு, மரியாதை குறையுது. அதனால இங்க பெற்றோர்கள் தான் எப்படி இருக்கணும்னு கேட்டோம்னா, தனிப்பட்ட எந்த ஒரு கேட்டிசம் சென்டரோ, எந்த ஒரு மற்ற விஷயங்களுக்குள்ள கொண்டு போய் விடாம, அவங்களே பொறுப்பெடுத்து குழந்தைகளுக்கு அங்க வேதாகமத்த பற்றியும், தேவனுடைய காரியங்கள் குறித்தும் அவங்க சொல்லிக் கொடுக்கணுங்கிறத அங்க சொல்லிட்டு வராரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஆ அப்ப இதோட முடியுதான்னு கேட்டா, இந்த வசனம் இன்னும் தொடர்ச்சியாக அங்க எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, "ஓய்வு நாளையும் நீங்க ஆசரிக்க கடவீர்கள்" அப்படின்னு சொல்றாரு. என் ஓய்வு நாளை ஆசரிக்க கடவீர்கள். அப்ப ஓய்வு நாள்னா என்ன? ஓய்வு நாள்னா இன்னைக்கு அநேகர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, பாருங்க சண்டே தான் ஓய்வு நாள்னு ஒரு குரூப் சொல்றாங்க. பைபிள் படி சில சகோதரர்கள் என்ன சொல்றாங்கன்னா, செவன்த் டே அட்வென்டிஸ்ட் இவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா, 7ஆம் நாள் ஓய்வு நாள் அப்படிங்கிற வார்த்தையை அங்க பதிவு பண்றாங்க. அப்ப 7ஆம் நாள் ஓய்வு நாள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, ஏன்னா இங்க நீங்க வசனங்கள் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, ரீப்ரண்ட் 5072 என்ன சொல்றாங்கன்னா, 4வது கட்டளை என்னதான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ 4வது கட்டளை அங்க ஓய்வு நாள அங்க சரியா அனுசரிக்கணும். அப்படின்னா இது ரீப்ரண்ட்ல என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, 5072ல என்ன சொல்றாருன்னா, சபைக்கு இது கொடுக்கப்படவில்லை. இது வந்து மாம்ச இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை அப்படின்னு தான் சொல்றாரே ஒழிய, ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த ஒரு கட்டளை இல்லை அப்படின்னு அங்க சொல்றாரு. அப்ப ஆவிக்குரிய இஸ்ரவேலுக்கு இல்லைன்னா, அப்ப 7ஆம் நாள் அப்படின்னு சொன்னா, அது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி ரீப்ரண்ட் நம்பர் 5071ல என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ரெஸ்ட் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு சொல்றாரு. ரெஸ்ட் ஆஃப் ஃபெய்த். ஃபெய்த்ல ஓய்வெடுக்கிறது அல்லது இளைப்பாறுதல். விசுவாசத்துல ஓய்வெடுக்கிறது. அப்ப விசுவாசத்துல ஓய்வெடுக்கிறதுன்னா, அதை குறித்து இன்னும் அங்க என்ன சொல்றாருன்னா, 1000 ஆண்டுல பார்த்துட்டீங்கன்னா,
சாத்தான் மற்றும் பாவத்திலிருந்து அங்க எல்லா ஜனங்களும் ஓய்ந்திருப்பாங்க அப்படிங்கிற விஷயங்கள் சொல்றாரு. அப்ப இன்னைக்கு ஓய்வு நாள் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம ரீப்பர் நம்பர் 3753 என்ன சொல்றாருன்னா, ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஓய்வு நாள் தான் அப்படின்னு அங்க சொல்றாரு. ஆவிக்குரிய ஜனங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஓய்வு நாள் தான் அப்படின்னு அங்க சொல்றாரு. எப்படி ஓய்வு நாள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பாருங்க 6 நாள் தேவன் என்ன பண்ணாருன்னா வேலை செஞ்சாரு. 7ஆம் நாள் என்ன பண்ணியிருந்தாருன்னா ஓய்ந்திருந்தார். அப்போ ஓய்ந்திருந்தார் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அப்போ அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமான்னா, அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. ரசல் பர் 6th வால்யூம்ல சொல்லும்போது என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, தேவன் வேறு வகையான வேலைகளை செஞ்சுட்டு இருந்தார். என்ன வேலைன்னு கேட்டா, புது சிருஷ்டியை படைக்கக்கூடிய வேலையை அங்க செஞ்சுட்டு இருந்தார். ஆவிக்குரிய படைப்புகளை படைக்கக்கூடிய அந்த வேலையை செய்றாரு. அப்படின்னா இன்னைக்கு நம்மள இந்த ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்துல, இந்த பூமிக்குரிய வேலைகள் செய்றதுல தான் ஓய்வே ஒழிய, அங்க நீதிமான்களாக்கக்கூடிய முயற்சிகள் அதாவது பார்க்கும்போது, தேவனுடைய சத்தியத்துல நடக்கிறது, பரிசுத்தவான்களா மாறுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்ல நம்ம ஓய்வே கிடையாது. அதுக்கு தான் அந்த வேலை செய்யறதுக்கு தான் இந்த பூமிக்குரிய வேலைகள்ல இருந்து ஓய்வு அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொள்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்படின்னா, இன்னைக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, நம்முடைய வீடுகள் ரொம்ப அமைதியா இருக்கணும். எப்ப? ஓய்வு நாள்ல. அப்ப எப்படி அந்த சாலமோனுடைய ஆலயம் கட்டப்படும்போது பார்த்துட்டீங்கன்னா, அந்த ஒலியின் சத்தமோ, இல்ல ஓசைகளோ ஏற்படாதபடிக்கு வெட்டக்கூடிய இடத்திலேயே அங்க பணி தீர்ந்து முடிச்சதாக தான் அங்க ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. அதுபோல இங்க நம்முடைய வீடுகள்ல கூட பார்க்கும்போது நீங்க எப்படிதான் இருக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு ஆவிக்குரிய வேலை செய்கிறவர்களாக அல்லது தேவனுடைய வேலைகளை அங்க பற்றிக் கொண்டிருப்பவர்களாக, அதற்குரிய ஊழியத்தை செய்பவர்களாகவே ஒவ்வொரு நாளும் காணப்படணும். அதுதான் மெயின் ஒர்க். அதுக்கப்புறம் தான் மற்ற ஒர்க் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவேளை உங்களுடைய வீட்ல இந்த உலகத்தினுடைய சத்தமோ அல்லது உலக இன்பத்தின் சத்தங்களோ காணப்படவே கூடாதுங்கிறத அங்க சொல்றாரு. அப்போ உலகத்தின் இன்பம் அப்படின்னு சொன்னா, பிரதர் வீட்ல ரிலேஷன்ஸ் வந்திருக்காங்க. அப்போ ஒரு சின்ன ஃபங்ஷன்ஸ் நம்ம பண்ணலாம்ல அப்படின்னு நீங்க ஒருவேளை நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா அது கூட தேவனுடைய பார்வையில அது ஏற்புடையதாக இல்லைங்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப இங்க ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, புது சிருஷ்டிக்கு எல்லா நாளுமே ஓய்வு நாள் தான். அப்ப எல்லா நாளுமே ஓய்வு நாள் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வேலை தேவனுடைய காரியங்களை தியானிக்கிறதும், அதுல வளர்றதுக்கு தேவையான விஷயங்கள செய்யறது மட்டுமே அந்த நாள்ல அதிக அதிகமா காணப்படும். பிரதர் அப்படின்னா வேலைக்கு போகக்கூடாதான்னு கேட்டா போகணும். ஆனா அதிகமாக தேவனை பற்றி சிந்திக்கிறதுக்கு நம்ம அந்த நாள பயன்படுத்திக்கணுங்கிறது தான் இந்த பாடத்துல தான் நம்ம கற்றுக்கொள்றோம். தொடர்ந்து நம்ம 4வது வசனத்துக்குள்ள கடந்து போகலாம். 4வது வசனம் பார்க்கும்போது, விக்கிரகங்களை நாடாமலும் வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்காமலும் இருப்பார்களாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு அங்க சொல்றாரு. அப்ப விக்கிரகங்களை நாடாமலும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்த்தோம். சரி இப்ப அப்படின்னா விக்கிரகங்கள் அப்படிங்கிறது என்ன? விக்கிரகங்கள் அப்படிங்கிறது என்ன? பாருங்க நம்முடைய விக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லும்போது தேவனை தவிர மற்ற தேவனுக்கு ஒத்த இமேஜ் அதாவது என்ன சொல்லலாம்னா எனி கிரேவன் இமேஜ் கிரேவன் இமேஜ்னா செதுக்கப்பட்ட வடிவம். அதை பத்தி சொல்லும்போது தேவனுடைய ஜனங்கள் தேவனுக்கு எந்த ஒரு சிம்பலையும் அங்க தேவன் எங்கேயாவது கொடுத்துருக்காருன்னு கேட்டா எந்த சிம்பலோ நம்பர்ஸோ ஏதாவது கொடுத்துருக்காரா அவரை அடையாளப்படுத்துற மாதிரி? அப்படி எங்கேயுமே இல்லை. அப்படின்னா அவரை தொழுது கொள்றவங்க ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும் அப்படிங்கிறது தான் வசனத்துல இருக்கு. மற்றபடி அவரை எந்த ஒரு இமேஜ்லயோ இல்ல நம்பர்ஸ்லயோ இல்ல வடிவத்திலேயோ இல்ல கிரேவன் இமேஜ் அப்படின்னு சொன்னா செதுக்கப்பட்ட சிலைகள்லயோ அவரை வணங்கக்கூடாதுங்கிறத தான் இங்க நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்படின்னா இது மட்டும் இல்ல ஆவிக்குரிய விதத்துல நம்ம யோசிக்கும் போது ஒருவேளை தேவனை வைக்க வேண்டிய இடத்துல பிதாக்களையோ இல்ல தாய்மார்களையோ மனைவிகளையோ அல்லது பிள்ளைகளையோ ஒருவேளை இன்னைக்கு செல்வம் சமூக லட்சியம் மற்றும் தனிப்பட்ட லட்சியம் போன்றவற்றை நீங்க ஒரு வேலை எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப சிலர்லாம் பாருங்க ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. சிலர்லாம் எங்களுக்கு எய்ம் அப்படின்னா இதுதான் அப்படிங்கிறது அதை பிடிக்கிற வரையும் நான் ஃபாரின் போகணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இல்லை எனக்கு இந்த வேலை வாங்கணுங்கிற எண்ணம் இருக்கும். இப்படி ஏதாவது ஒரு லட்சியம் உங்களுக்குள்ள காணப்பட்டுச்சுன்னா அது தேவனுக்கு அந்த பிரியம் இல்லாததாக தான் காணப்படுதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர அதுதான் அங்க தேவனுடைய பார்வையில விக்கிரகங்களாக அங்க நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சரி அப்ப நம்ம தொடர்ந்து நம்ம
5வது வசனம் பார்க்கும்போது, நீங்கள் சமாதான பலியை கர்த்தருக்கு செலுத்தினால் அதை மனோ உற்சாகமாய் செலுத்துங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சமாதான பலி அப்படிங்கிறத குறிச்சு நம்ம தியானிக்கணும். ஏன்னா சமாதான பலினா என்ன அப்படின்னு கேட்கும்போது, அப்ப 1000 ஆண்டு யுகத்துல உலகத்தினரால் தேவனுக்கு செய்யப்படக்கூடிய அர்ப்பணிப்பின் சபதத்தை தான் அங்க சமாதான பலி அப்படின்னு அங்க சொல்லப்படும். இன்னும் சொல்லும்போது சமாதான பலினா என்னன்னா, இங்கிலீஷ்ல சொல்லும்போது ஷேக் லாம் அப்படிங்கிற ஒரு ஹீப்ரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன தமிழ் அர்த்தம்னு கேட்டோம்னா, இங்கிலீஷ்ல சொன்னா வாலண்டரி சாக்ரிஃபைஸ். வாலண்டரி சாக்ரிஃபைஸ்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னு கேட்டீங்கன்னா, விரும்பி செலுத்தக்கூடிய ஒரு பலி. அதாவது யாருடைய கம்பல்ஷனும் இல்லாம, நீங்க இதுதான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமும் இல்லாம, நம்மளா வாலண்டியரா போய் ஒரு விஷயத்த செய்யறதுக்கு பேர் தான் அங்க வாலண்டரி சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற வார்த்தை அங்க சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, இன்னும் சொல்லும்போது காவனன்ட் ஆஃப் என்டையர் கான்செக்ரேஷன். இன்னைக்கு நம்முடைய ஒவ்வொருவருடைய அர்ப்பணிப்பின் ஜீவியமும் அதுக்குரிய உடன்படிக்கை. தேவன்ட்ட நம்ம சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா? உங்க சித்தம் செய்ய இதோ வருகிறேன்னு நம்ம சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை அதுதான் அங்க சமாதான பலியாக அங்க காணப்படுது அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்கிறோம். இன்னும் சொல்லும்போது வில்லிங்னஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் ஹூ சாக்ரிஃபைஸ் அப்படின்னா, அதாவது அந்த வில்லிங்னஸ்னா விருப்பம். நான் வந்து தேவனுக்காக பலி செலுத்துறேன் விரும்பி வர்றாங்க பார்த்தீங்களா? ஒரு கடனுக்கு வராம விரும்பி செய்யக்கூடிய அந்த முழுமையான அர்ப்பணிப்பின் உடன்படிக்கை அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த இன்னும் சொல்லும்போது பீஸ் பிட்வீன் காட் அண்ட் த சாக்ரிஃபைஸ். அது என்னன்னா, அங்க பலி அதாவது இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனுக்கும் மனுஷனுக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இந்த வில்லிங் சாக்ரிஃபைஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப இதைத்தான் தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க தேவன் சமாதான பலிகளை நீங்க என்ன பண்ணலாம் கொண்டு வாங்க அப்படிங்கிறத அங்க சொல்றாரு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இதை குறித்து அங்க டேபர்னக்கிள் ஷேடோஸ் 98ல என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பலி செலுத்துவதன் மூலமாக அங்க தேவனுக்கு ஏற்ற ஒரு அதாவது எப்படி சொல்லலாம்னா, அதாவது தேவனையும் அந்த மனுஷனையும் இணைக்கக்கூடிய அந்த நடுவுல இருக்கக்கூடிய பலி இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் அதுதான் அந்த சமாதான பலி. அப்ப அந்த சமாதான பலியை எப்படி செலுத்தணும்னு சொல்றாருன்னா, நீங்க மனோ உற்சாகமாய் செலுத்துங்கள் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப சந்தோஷமா செய்யுங்க. யாரையும் உங்க கம்பல்ஷன் பண்றது இல்ல. நீங்க ரொம்ப உற்சாகமா செலுத்துங்கன்னு சொல்றாரு. இதே விஷயத்தை தான் நீங்க ஒரு வேலை படிக்கணும்னா லேவியராகமத்துல அங்க இங்க 19வது அதிகாரத்துல பார்க்கக்கூடியது அதே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 3, 4 அதிகாரங்கள்ல நீங்க ஒருவேளை படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க சமாதான பலிகள பத்தி பார்க்கும்போது அங்கேயும் இதைத்தான் சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப ஆஹ் சரி அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்ப தொடர்ந்து அடுத்த வசனத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம். அடுத்த வசனம் பாருங்க. நீங்கள் அதை செலுத்துகிற நாளிலும் மறுநாளிலும் அதை புசிக்க வேண்டும். 3ஆம் நாள் மட்டும் மீதியானது அக்கினியிலே சுட்டெரிக்கப்பட கடவுது அப்படின்னு அங்க சொல்றாரு. இன்னும் நீங்க 7ஆம் வசனம் வாசிக்கும் போது 3ஆம் நாளில் அதை ஏதாவதிலும் புசிக்கப்பட்டால் அருவருப்பா இருக்கும். அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்றாரு. 8ஆம் வசனம் அதை புசிக்கிறவன் கர்த்தருக்கு பரிசுத்த குலைச்சலாக்கினபடியால் அவன் தன் அக்கிரமத்தை சுமந்து தன் ஜனத்தில் இல்லாதபடிக்கு அறுப்புண்டு போவான். அப்படின்னு இது எதை பத்தி சொல்லுது அப்படின்னு கேட்டா, பாருங்க இந்த சமாதான பலி என்னன்னு நம்ம பார்த்துட்டோம்னா வாலண்டரி சாக்ரிஃபைஸ்ன்னு பார்த்தோம். இது எப்ப கரெக்டா செலுத்தப்படுதுன்னு கேட்டீங்கன்னா 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய துவக்க பகுதியில் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்ம செலுத்திட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா, நம்முடைய அர்ப்பணிப்பின் ஜீவியம் இதைத்தான் அது குறிக்குது. அப்ப இந்த அர்ப்பணிப்பின் ஜீவியம் எப்ப செலுத்தப்படலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது அதை நீங்க செலுத்துகிற நாள் அப்படின்னு சொல்லும்போது எப்ப சொல்லலாம் அப்படின்னு சொன்னா 1000 அதாவது கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய காலப்பகுதியில மொத்தம் 3 நாள் சொல்றாரு. இந்த ஆலயத்தை நான் 3 நாள்ல எடுத்து கட்டுவிப்பேன் அப்படின்னு. அப்படின்னா முதல்ல நம்ம புரிஞ்சுக்கலாம், முதலாம் காலப்பகுதி, 2வது 1000 இது 2மே வந்து பாத்தீங்கன்னா அங்க நீங்க செலுத்தலாம். ஆனா 3ஆம் நாள்ல அதை நீங்க என்ன பண்ணக்கூடாது, செலுத்தக்கூடாது. அப்படின்னா என்னன்னா, கண்ணுக்கு தெரியக்கூடிய ராஜ்யம் வர்றதுக்குள்ள நீங்க என்ன பண்ணிடலாம், அதை செலுத்தலாமே ஒழிய கண்ணுக்கு தெரியக்கூடிய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா நீங்க செலுத்தக்கூடாது. ஏன்னா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அங்க யூத யுகம் அதுக்கப்புறம் சுவிசேஷ யுகம் இந்த 2 யுகங்கள்ல நீங்க செலுத்திடலாம். ஆனா அதுக்கு அடுத்து வரக்கூடிய 1000 ஆண்டுல அதுவும் கண்ணுக்கு தெரியக்கூடிய ராஜ்யத்துல நீங்க செலுத்துற மாதிரி இருந்துச்சுன்னா அது தேவனுடைய பார்வையில அது அருவருப்பானது அப்படிங்கிறத சொல்றாரு. ஏன்னா அது 3ஆம் நாள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். 3வது யுகம் அப்படிங்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை அந்த நீங்க சரியா சொல்லுங்க, கண்ணுக்கு தெரியக்கூடிய யுகத்துல சபைக்குரிய ஓட்டத்தை யாரும் ஓட முடியாது.
அப்படி யாராவது அன்னைக்கு நீங்க ஓடிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து தேவனுடைய பார்வையில அங்கீகரிக்கப்பட மாட்டாது அப்படிங்கிறத சொல்றாரு. ஒருவேளை நீங்க அதை சரியா நீங்க புசிக்காமல் அதை வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க அது மரணத்துக்கு ஏதுவான அது ஒரு பாவமாக கருதப்படுங்கிறத தான் இங்க நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படியாக இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்னு கேட்டோம்னா முத 8 வசனத்தை பார்த்துட்டோம். அதாவது 19ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள வசனங்களை பார்த்தோம். மீதி உள்ள வசனங்களை வரக்கூடிய வாரங்கள்ல நம்ம பார்க்கலாம். இம்மட்டுமா கேட்டுக்கொண்டது உங்களை யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.